வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு இந்த காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11, அதாவது லக்னத்திற்கு 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டிருக்குது? 3ல் ஒரு பாவகிரகம், அதை இன்னொரு பாவகிரகம் பார்க்கறது. 7ல் ஒரு பாவகிரகம், அது இன்னொரு பாவகிரகம் பார்க்கறது. 11ல் ஒரு பாவகிரகம் அல்லது அவயோகிகள். இப்போ இந்த 3 இடத்துலையும் லக்ன அசுபர், லக்ன அவயோகிகள், இயற்கை பாவர்கள் நின்று அதை மேலும் ஒருவர் பார்த்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை, தாம்பத்தியம் கண்டிப்பாக 100% பாதிக்கப்படுது. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள நிறைய பேரை நான் முழுமையாக ஆய்வு செஞ்சுருக்கேன். இதற்கு சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இது எவ்வளவு பெரிய விஷயங்கள் அதெல்லாம் சேர்ந்து படிச்சிருந்தா கூட அவங்களால இதெல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது. அறிவுறுத்தப்பட்டாலும் சரியான வழிமுறைகளை சொன்னாலும் ஒருவேளை அவங்களுக்கு அதற்கான அறிவுரைகளும் கொடுக்கப்பட்டாலும் அவர்களுடைய கர்மாவோ என்னவோ தெரியல, அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. கோபுரத்து மேலே மழை பெய்தா கூட அந்த நீரானது அங்கேருந்து பக்கத்தில் சாக்கடைக்கு போகிற நீர் சாக்கடையோட கலந்து அவங்களால அதிலேருந்து வர முடியல. அதே தெப்பக்குளத்துக்கு போகிற நீர் புனிதமாகி மீண்டும் கருவறைக்கு அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வருது. இது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கவே முடியறதில்லை. அதைத்தான் கர்மான்னு சொல்லியிருக்காங்க. பிறக்கும்போது அவங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரி கெடுபலன்கள் இருந்துருச்சுன்னா அது எவ்வளவு முயன்றாலும் யாராலையும் பண்ண முடியதில்லை. அப்போ அவங்களுக்கு ஒரே தீர்வு இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடியது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கிரகங்களின் ஓரையில் எந்த கிரகம் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய ஓரையில் இப்போ சனி கிரகம் சிரமம் கொடுக்கறதா வச்சுக்கோ. 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், கண்டக சனி ஆகட்டும், அர்த்தாசிரம சனி ஆகட்டும், இந்த காலங்களில் அல்லது சனி தசை சனி புக்திகளில் கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்த காலங்களில் மட்டும் செஞ்சினா கூட சரியாக இருக்கும். சனியினுடைய ஓரையில் வலது நாடியில் மூச்சு ஓடும். ஒரு சிறு விளக்கம் தரேன். சனிக்கிழமை காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அதே ஓரை வரும். இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அதே ஓரை வரும். அதிகாலை 3லிருந்து 4 வரைக்கும் அதே ஓரை வரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குரு ஓரை. இந்த கிழமைகள் வரிசையில் தான் வரும். இந்த சனி ஓரை முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரம் குரு ஓரை வரும். குரு ஓரை முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரம் செவ்வாய் ஓரை வரும். செவ்வாய் ஓரை முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரம் சூரிய ஓரை வரும். சூரிய ஓரை முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரம் சுக்கிரை ஓரை வரும். சுக்கிரன் முடிஞ்சு புதன் வரும். புதன் சந்திரன் வரும். சந்திரன் முடிஞ்சு சனி ஓரை வந்துடும். இதுதான் ரொட்டீனு. இது எங்கே இருந்தாலும் பார்த்துக்குங்க. அவரவர் பிறந்த பகுதியில் சூரிய உதயத்திலேருந்து கணக்கு எடுக்கணும். நீங்கள் ஜென்ரல் 6 to 7 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 5:45லேருந்து 6:45 1 மணி நேரம் தாமதமாக இருக்கும். வெயில் காலத்தில் 5:45 மணிக்கு சூரிய உதயமாகும். குளிர்காலத்தில் 6:45 தான் உதயமாகும். இது தவறாக போயிடும். அப்படி இந்த வலது பக்கம் ஓடக்கூடிய இந்த நாடியை மாற்ற வேண்டும். அந்த சனி ஓரையில் சனி ஓரை மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவருடைய மூச்சுக்காற்று வலது நாடியில் ஓடும். வலது நாடியிலன்னா நல்லா திக்காக கற்றையாக வேகமாக வரும். இடது நாடியில் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக வர்றதை உணர முடியும். அப்போது இந்த மூச்சுக்காற்றை இந்த பக்கம் மாற்றினா இந்த சனியினுடைய பாதிப்பு நமக்கு குறையும். நன்மை செய்யலைனாலும் கெடுதல் செய்ய மாதிரி தான் பெரிய விஷயம் இல்லைங்களா? அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படி எடுத்து அப்படி வச்சுங்க.
முன்னாடிலாம் இந்த துண்டு தோல் இருக்க துண்டு தள்ள இருக்க துண்டு எடுத்து இப்படி வச்சுக்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்குவாங்க. வெத்தலை பொட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுக்குவாங்க, சொம்பு வச்சுக்குவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் தவம் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் முடிஞ்சதுன்னா நல்லா சமமாக வசதியாக சம்மணங்கால் போட்டு உட்காந்துங்க, முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. இந்த முத்திரையை ஒரு 2 முட்டிலையும் வச்சுட்டு நேராக உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மூச்சை சமப்படுத்தும் போது இடது கால் பாதத்தை தூக்கி வலது கால் தொட மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கம் வரும். அதாவது ரைட் சைடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். உங்களோட சிந்தனையை இந்த புருவ மத்தி ஆகினின்னு சொல்லக்கூடிய அந்த நெத்தி பொட்டில் உங்களுடைய சிந்தனையை வச்சிங்கன்னா அங்கே ஒரு குறுகுறுன்னு ஒரு எண்ணம் தோன்றதோ ஒரு உணர்வு தோன்றதோ உணர முடியும். அப்படி வரலன்னா லேசாக அப்படி தொட்டுக்குங்க. இதை உருவாக்குறதுக்கு தினம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நெத்தியில் பொட்டு வைக்கிறோம், ஆண்களும் பெண்களும். இங்கே வைக்கிறது விசுத்தி, அதை தூண்டுவதற்கு. அப்படி வச்சும்போது இந்த மூச்சு காற்றானது வலது நாடியிலேருந்து இடது நாடிக்கு இந்த 1 மணி நேரம் ஓடும். முடிஞ்சால் 4 வேலை செய்யுங்க. முடியாத பட்சத்தில் படுத்துக்கிட்டு இருக்கீங்களா, வலது பக்கம் திரும்பி படுத்துங்க. இந்த பக்கம் அழுத்தம் ஏற்பட்ட உடனே 2 நிமிஷத்துக்குள்ள மூச்சு இந்த பக்கம் திரும்ப அதை பார்க்க முடியும். அது சளி பிடிச்சி மூக்கு அடைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உடனடியாக நல்ல ரிசல்ட் தெரியும். இது என்னுடைய அனுபவத்தில் வந்த உண்மை. உங்களுக்கு அந்த காலங்களில் அந்த அன்றைக்கு ஒரு நாளைக்கு சனி உங்களை கெடுக்காமல் இருந்தாவே பெரிய விஷயம். இப்போ ஒவ்வொரு நாளும் செய்யும்போது அந்த சனியினுடைய உச்சகட்ட பாதிப்பு என்பது மிக மிக குறைஞ்ச பக்கம் குறைந்த பட்சம் கெடுபலனை செய்யாமல் இருக்கும். இதுவரை பொறுமையாக என்னுடைய வீடியோவை கேட்ட நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.